ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் பன்னீர் சப்பாத்தி ரோல் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த சைஸ் வந்து நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா சேர்க்கலனாலும் பரவாயில்ல, லைட்டாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிப்போம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அதையும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துடலாம். மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருவோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, எண்ணெயே சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகி வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை இது உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் நமக்கு வந்து பன்னீர் ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக நமக்கு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொடை மிளகா, கொஞ்சம் போல் முட்டைகோஸ் கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே ஒன்றாவே இந்த எண்ணெயில் சேர்த்துப்போம். இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது வதங்கி வரத்துக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கலாம். நம்ம ஏற்கனவே பன்னீரில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு கலந்து கொடுத்துட்டே இருந்தால் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துடும் காயெல்லாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். தக்காளியை வந்து ஆரம்பத்திலே சேர்க்கக்கூடாது, குழஞ்ச மாதிரி ஆகிடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை உள்ளே சேர்த்துப்போம். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கலந்து கொடுத்தா நமக்கு உள்ளே வைக்கிற மசாலா ரெடி ஆகிடும். கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கசக்கி விட்டு சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி இலை பொடிசாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சப்பாத்திலாம் சுட்டு வச்சுருக்கேன். சப்பாத்தி எடுத்திருக்கேன். இந்த சப்பாத்தியில் வந்து இன்றைக்கி நான் தந்தூரி மைனஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மைனஸ் கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துமன்னா எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதெல்லாம் சப்பாத்திலையும் இப்படி படுற மாதிரி தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது உள்ளே சேர்த்துக்கலாம். இது நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நைட்டு சாப்பாடாக கொடுக்கலாம், இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதை ரெடி பண்ணி நம்ம அனுப்பலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை இந்த பக்கம் ஒரு தடவை மடித்து விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு தடவை மடித்து விட்டுட வேண்டியதான். ஒரு டூத் பிக் எடுத்து குத்தி விட்டுடலாம், அப்படியே நின்றுடும். அவ்வளோதான், இதை அப்படியே சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி டிஃபன் கொடுக்காத, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தா பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் நைட்டு டின்னருக்காக தான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.